வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். வெள்ளையான குதிரையை குறித்து அந்தி கிறிஸ்து அநேகரை வஞ்சிக்க பண்ணுகிறவர்களை பார்க்கும். ஆகவே நாம் சத்தியத்திலே ஊண்ட கட்டப்பட வேண்டும், சத்தியத்தை நாம் நன்றாக அறிய வேண்டும், கிறிஸ்துவாகிய அவரை குறித்து நாம் நன்றாக அறிய வேண்டும் பார்த்தோம். பட்டயம் யுத்தத்தின் செய்தி கேள்விப்படுவீர்கள் என்று எழுதப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பஞ்சம் தேசத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயப்பட பயத்தில் இருப்போமானால் பஞ்சத்திலும் உயிரோடை காக்க தேவன் போதுமான தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் மரணம் பல்வேறு ரீதியிலே உலகத்தில் நடக்கிறதை பார்க்கிறோம். கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், துஷ்ட மிருகங்கள், இன்னும் யுத்தங்கள், இதன் மூலமாக ஏராளமான ஜனங்கள் இன்றைக்கு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஆபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டிய வேலை விழுந்து நாம் பாதுகாக்கப்பட நோவா, யோபு, தானியேலை குறித்து பார்த்தோம். ஆகவே அவர்களை போல நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்படுமானால் தேவன் நம்மை பாதுகாப்பார் என்கிற காரியத்தை குறித்து நாம் எசேக்கியேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். அடுத்த முத்திரையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவ ஜனங்களுக்கு ஏற்படுகிற உபத்திரவத்தை குறித்தான பகுதியை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. 9ஆம் வசனத்திலே 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும், நான் ஏற்கனவே யோவான் அப்போஸ்தலன் நாடு கடத்தப்பட்டவருடைய நோக்கத்தை குறித்து நான் சொன்னேன். தேவ வசனத்தின் நிமித்தமும் அவருடைய சாட்சி நிமித்தமும் இங்கேயும் அதே காரியம் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வாசியுங்கள். தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அங்கே பழைய ஏற்பாட்டிலே கொல்லப்பட்ட, பழைய ஏற்பாட்டிலே மரித்து போன பரிசுத்தவான்களுடைய கூப்பிடுதலை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லும் பொழுது அடுத்த வசனம், அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவேறும் வழக்கும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பெற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு தேவ ஜனங்களுக்கு பாடுகள், உபத்திரவங்கள் உண்டு என்பதாக இங்கே சொல்லப்பட்ட பகுதியை நாம் பார்க்கிறோம். மத்தேயு